வணக்கம். பௌர்ணமி தீபம் ஏற்றும் முறை. ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு வேலைக்கு சென்று போராடி கொண்டு இருப்பது அவர்களுடைய பண வரவை அதிகரிப்பதற்காகத்தான். இதற்கு காரணம் பணம் பத்தும் செய்யும், பணம் இருக்கும் இடத்தில் அனைத்து விதமான நன்மைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட பணத்தை தாராளமாக பெறுவதற்கு பௌர்ணமி தினத்தன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டால் போதும். பொதுவாகவே பௌர்ணமி என்பது பெண் தெய்வங்களுக்குரிய வழிபாடு. அந்த வழிபாட்டை பௌர்ணமி என்று இருக்கிறதோ அன்றைக்கு தான் செய்ய வேண்டும். மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாம்பலத்தட்டை சுற்றி மஞ்சள் சந்தனம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாம்பலத்தில் நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் 5 பொட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். நடுவில் வைத்திருக்கும் பொட்டிற்கு மேலாக ஒரு கண்ணாடி டம்ளரை வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்திற்கு கண்ணாடி டம்ளர் தான் கண்டிப்பான முறையில் வேண்டும். வேறு எந்த டம்ளரை உபயோகப்படுத்தக்கூடாது. நடுவில் வைத்திருக்கும் குங்குமத்திற்கு மேலாக இந்த கண்ணாடி டம்ளரை வைத்து அதில் நிறைய கல் உப்பு கொட்டிக் கொள்ளுங்கள். அதற்கு நடுவே மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குங்குமத்திற்கு மேலாக 5 ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்து அந்த 5 ரூபாய் நாணயத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாணயத்திற்கு மேலாக ஒரு கிளியாத நல்ல வெற்றிலையை பார்த்து ஒரு வெற்றிலையை வைக்க வேண்டும். அந்த வெற்றிலைக்கு நடுவிலும் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். வெற்றிலையின் நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அந்த அகல் விளக்கிற்கும் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அந்த அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி மஞ்சள் நிறத்திரியை போட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி என்னும் மந்திரத்தை மனதார கூறி அந்த தீபத்தை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபத்தை பௌர்ணமி தினத்தில் மட்டும் ஏற்றினால் போதும். விருப்பம் இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் கூட ஏற்றலாம். அடுத்த பௌர்ணமி வந்த பிறகுதான் இந்த கண்ணாடி கிண்ணத்தில் இருக்கக்கூடிய கல்லுப்பை ஓடுகின்ற நீரில் போட்டுவிட்டு புதிதாக கல்லுப்பை எடுத்து தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் பௌர்ணமி தினங்களில் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்குவதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும். மிகவும் எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள், அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன். இந்த பரிகாரத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.